இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோதீஸ், ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களிப்பதற்காக அந்த வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருப்பதை பார்க்குறோம். பெரும்பாலும் அத்தனை தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வரிசையில் நின்று வாக்களிப்பது அப்படிங்கிற நடைமுறையை பின்பற்றி வர்றாங்க. நம்ம செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கார். மோகன்ராஜ், அங்கே முதலமைச்சர் பழனிசாமி இப்போ வாக்களிக்க வந்திருப்பதை பார்க்கிறோம். அவரோடு குடும்பத்தினரும் வந்திருக்கிறாங்க. என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மோகன்ராஜ்? தமிழகத்தை சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சரும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வாக்காளர்களோடு வாக்காளராக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே வாக்களிக்க வருவதற்கு முன்பாக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் மற்றும் அவரது தாயார் முதலமைச்சரின் தாயார் தவசியம்மாள் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி அவர் வணங்கிவிட்டு தற்பொழுது சிறுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் அவர் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 6 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுல 4 முறை இவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறார். தற்பொழுது இவர் போட்டியிடக்கூடியது 7வது சட்டப்பேரவை தேர்தலாகும். அந்த அடிப்படையில் தற்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் என்ற நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு உருவாகி இருக்கிறது. இவர் வாக்களிக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆண் பெண் வாக்காளர்கள் என மொத்தம் 555 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவரை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இவரை எதிர்த்து திமுக சார்பில் சம்பத்குமார் போட்டியிட்டிருக்கார். அவர் இன்று காலையிலேயே கொங்கனாபுரம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில தனது வாக்கை பதிவு செய்திருக்கார். தற்பொழுது வாக்களிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்து வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்குள் சென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக இங்கே அனைத்து வாக்காளர்களுக்கும் அறிவித்தது போல இந்த கொரோனா விதிமுறைகள் நடவடிக்கைகளை பின்பற்றி அவர் கைகளுக்கு கிருமி நாசினி தெளித்துக் கொண்டும் உடல் வெப்பநிலையை பரிசோதித்த பிறகும் அவர் வாக்களிப்பதற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவர் வாக்குச்சாவடிக்குள்ளாக தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் அவரது மகன், மருமகள், மனைவி என குடும்பத்தார் அனைவரும் வந்திருக்காங்க. இவர்களும் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்துக் கொண்டிருக்க சூழ்நிலையில தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக சென்றிருக்கிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 1,45,000 பேர், அதே போல பெண் வாக்காளர்கள் 1,40,000 பேர் என மொத்தமாக 2,85,000 வாக்காளர்களை கொண்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தமிழகத்தின் முக்கிய தொகுதியாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கருதப்படுகிறது. காரணம், முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தனது சொந்த தொகுதியிலேயே போட்டியிடுகிறார். இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அந்தஸ்தோடு அவர் போட்டியிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சட்டமன்ற தொகுதியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. சார், நன்றி மோகன்ராஜ். இணைப்பில் இருங்க. அவருக்கான அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு, அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு அவருக்கான அந்த கையெழுத்தும் இட்டிருக்கிறார். வாக்கு செலுத்துவதற்கான அடிப்படையான சில ஃபார்மாலிட்டிஸை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் அதிகாரிகள். அந்த அடிப்படையில் தன்னுடைய பேரனோடு சேர்ந்து வாக்களிக்க செல்வ காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த தொகுதியில் தான் அவர் 7வது முறையாகவும் போட்டியிடக்கூடிய அந்த சூழல் பார்க்கிறோம். அதேபோல் அவரை எதிர்த்து நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று காலையிலேயே வாக்கு செலுத்தி இருக்கிறார், சம்பத்குமார். இன்றைக்கு சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய கிராமத்தில் வாக்களிக்க இன்றைக்கு இப்போது வந்திருக்கிறார். காலையிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வாக்களித்து சென்றதை பார்த்தோம். திரைப்பிரபலங்கள் வாக்களித்து சென்றதை பார்த்தோம். திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன், அதே போல் திரு அஜித், திரு விஜய் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேரனோடு அந்த வாக்களிக்கும் மையத்தில் ரகசிய வாக்கினை செலுத்துவதற்கு நிற்பதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கான வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு அதற்கான கையொப்பமும் விட்டு அவர் இப்போது தன்னுடைய வாக்கை செலுத்துகிறார். தன்னுடைய அணிக்கான முதலமைச்சர் வேட்பாளராகவும் களத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடுகிறார். அதில் இந்த முறை அவருக்கு மிக முக்கியமான, கடந்த முறை அவர் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார். கடந்த சில முறை அவருடைய அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த முறைதான் நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளர் என்று மக்களை சந்திக்கக்கூடிய அந்த தேர்தலில் அவருடைய வாக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய
இருந்து முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வந்ததை பார்த்தோம். இன்று அதிகாலையிலேயே 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையிலேயே திரு அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை முதலாக தெரிவித்தார். அதற்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின், திரு கமல்ஹாசன், திரு சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் வாக்களித்தார்கள். தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்துவிட்டு தான் வாக்களித்ததற்கான அந்த அடையாளத்தை மையிடப்பட்ட தன்னுடைய விரலை காண்பித்து தான் வாக்களித்ததை தற்போது காண்பிக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த நிலையோடும் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டிருந்தார். இப்போது இந்த தேர்தல் என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகவும் மாறி இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு வேட்பாளராக முக்கியமாக இருந்தாலும் கூட இந்த முறை அந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அடிப்படையிலும் கூட மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் வாக்களிக்கும் போது தன்னோடு தன்னுடைய பேரக்குழந்தையும் உடன் அழைத்து வந்து வாக்கினை செலுத்தியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு 9 மணி வரைக்கும்? மற்ற சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் என்ன மோகன்? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னாக்கா சராசரியாக இன்று காலை 9 மணி நிலவரப்படி 11% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் இன்று காலை முதற்கொண்டே வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலும் அதே போலத்தான் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை முதற்கொண்டே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. மற்ற தொகுதிகளான வீரபாண்டி, எடப்பாடி, சேலம் தெற்கு, மேற்கு, வடக்கு என சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களித்து வருகிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 1989ஆம் ஆண்டு தனது முதல் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து அப்போது அதிமுக அணி 2ஆக பிரிந்தபோது சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் சட்டப்பேரவைக்குள் நுழைந்த அவர் தற்பொழுது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் தற்பொழுது தேர்தலை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் தற்பொழுது அவர் வாக்களித்து விட்டு வாக்குச்சாவடியை விட்டு வெளியே வந்து காத்திருக்கக்கூடிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது குடும்பத்தாரும் அவருடன் சேர்ந்து வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு மீண்டும் தனது இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்களிக்க வேண்டும், தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்தீஸ், ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ்.